செடி எப்படி ஹெல்த்தியாக வளர்க்குறதுன்னு பார்க்கலாமா? செடிக்குன்ட்டு ரெட் கலர் மண் இருக்கும், செம்மண். அந்த மண்ணு தான் யூஸ் பண்ணணும். செடி நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்காக வேர், இலை, பூவெலாம் நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்காக ப்ரோட்டீன் பவுட்ரு கடையிலேயே இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும். அது வாங்கி நீங்கள் போடணும். நான் இப்போ சென்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்பருத்தி செடி நான் வாங்கியிருக்கேன். அது வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பூக்கும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ செடி வைக்கும் போது ரொம்ப கீழே வச்சிடாதீங்க, கொஞ்சம் மேலே தான் வைக்கணும். அப்போ தான் அதோட வேர் நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம மண் போட்டுக்கலாம். ரொம்ப வெயில் அடிக்கிற பிளேஸில் வைக்காதீங்க. கொஞ்சம் வெயிலும் இருக்கணும், கொஞ்சம் நனலும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 10 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு. பக்கத்தில் இருக்கிற மொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி மாதிரி ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஹோம்மேடாக என்ன பண்ணணுன்ட்டு. அரிசி தண்ணி கழுவிட்டு தூர ஊற்றிடாதீங்க. அந்த அரிசி தண்ணி செடிக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளரும். ரைஸ் வாட்டர் வந்து ஹேருக்கு, ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, செடி கூட நல்லா ஹெல்த்தியாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் செடி.